கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபைகளுக்காய் அவரை நன்றியுடன் நான் துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய செய்தியை, அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் தேவனை நன்றியுடன் நான் துதிக்கிறேன். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, மீண்டுமாக நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மகத்துவம் எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த செய்தியிலையும் உடைய கிருபைகள் உங்களோடு கூட இருந்து நாங்கள் உடைய வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட நம்முடைய கிருபை இருந்து உண்மையை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரமாணத்தை பற்றிய செய்தியில நிச்சயமாகவே இப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆதாரபூர்வமாக வரலாற்றின் சான்றோடு கூட மிக தெளிவாக அவருடைய உண்மைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் வஞ்சகர்கள், மோசம் போக்குறவர்கள், பிசாசினுடைய ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு வேலை செய்கிறவர்கள், வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் முதலாம் நாள் தொழுகை இருக்கிறது, 7ஆம் நாள் தொழுகை, சனிக்கிழமை தொழுகை, முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களை கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு பிரயாசப்படுகிறதுனால உண்மையை அறிந்து போன்ற பிள்ளைகள் பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக அவைகளையும் இந்த நேரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறேன். இது நியாயப்பிரமாணம் என்கிற அடிப்படையில நான் பதிவு செய்கிற கடைசி செய்தியாக இருக்கும். இதை தொடர்ந்தும் சில செய்திகளை பதிவிட விரும்புகிறேன். நரகத்தை குறித்தும், முதலாம் மரணத்தை குறித்தும், இயேசுவே தேவன் என்பதை குறித்தும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் இரக்கமாயிருந்து சரீர பலத்தையும் அதற்குரிய ஞானத்தையும் கொடுப்பாரானால் நிச்சயமாய் உங்களோடு கூட அதையும் நான் பகிர்ந்து கொள்வேன். ஏன் அதை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த ஓய்வு பிரமாணத்தை அழிச்சு போடுறதுக்கு இன்னொரு தந்திரத்துல சாத்தான் வேலை செய்வான். அந்த தந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சரி, புதிய ஏற்பாட்டுல முதலாம் நாள் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னு எடுத்து அது என்னத்தை பேசுது, இது எப்படி குழப்புறாங்க என்பதை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறேன். முதலாவது, இதுல இருக்கிற வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளை குறிக்கிற வசனங்கள். மத்திய 28:1 நீங்கள் வாசித்தீங்க என்று சொன்னால், வாரத்தின் முதலாம் நாளிலே ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே அது விடிந்து வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நீங்கள் அதிலே வாசிக்கலாம். அப்படித்தான் நீங்கள் மார்க் 16:1 வாசிக்கும் பொழுதும், லூக்கா 24:1-6 வரை வாசிக்கும் பொழுதும், யோவான் 20:1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரித்திரத்தை நீங்க பார்க்கலாம். இதுல எங்கேயும் ஓய்வு நாள் மாற்றம் சொல்லப்படல. இவங்க நம்மளை மோசம் போக்குவதற்காக, ஏமாற்றுவதற்காக சும்மா எதையாவது எடுத்து பேசுறாங்க. இது ஒரு சரித்திர குறியீடு. இயேசு எப்பொழுது உயிர்த்தெழுந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது ஓய்வு நாளாக மாற்றப்பட்டது என்றோ, அது தொழுகை நாளாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றோ இந்த சரித்திரங்கள் சொல்லவில்லை. இந்த சரித்திரமான ஒன்றை உறுதிப்படுத்துகிறது. என்ன உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னா, முதலாம் நாளுக்கு முந்தைய நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை, அதை ஓய்வு நாள் என்று உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் ஓய்ந்திருந்த அந்த நாளை கர்த்தருடைய நாள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதலாம் நாளை தேவனுக்கு முக்கியமான நாளாக எங்கும் இந்த சரித்திரம் குறிப்பிடவில்லை. நம்மளா எடுத்து சொல்லிக்கலாம், நம்ம ஆசையை நிறைவேற்றி சொல்லிக்கலாம். ஆனா வசனத்துல இல்ல, ஆதாரம் கிடையாது. ரொம்ப சுருக்கமான செய்தி இது. மொத்தமா 8 இடத்துலதான் முதலாம் நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல பெரும்பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாளை குறிக்கிறது தான்.
அது தொழுகை நாளாக அங்கு சொல்லப்படவில்லை. ஓய்வு நாள் 7ஆம் நாள் இருந்து 1ஆம் நாளுக்கு மாற்றிட்டு சொல்லப்படல. அப்படி எங்கேயும் கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்ந்த 1ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். இதை எடுத்துக்கிட்டு நான் 1ஆம் நாள்ல கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று நான் சொல்லுறதுக்கு பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால் அது வஞ்சகம், அது தந்திரம், அது சூழ்ச்சி. இயேசு கிறிஸ்து 1ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார் என்ற சரித்திர பதிவீடுதானே 1ஆம் நாள்ல தொழுது கொள்ள வேண்டும் என்கிற எந்த ஆதாரமும் இந்த வசனங்கள்ல கிடையாது. சரி, அடுத்து நேர இன்னொரு வசனத்துக்கு போவோம். யோவான் 20:19. அதுவும் என்னைக்கு நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த 1ஆம் நாள்ல. இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 1ஆம் நாள்ல நடக்கும். வாரத்தின் 1ஆம் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால கதவை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. வாரத்து 1ஆம் நாள் சீஷர்களும் ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அதனால சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அன்றே வாரத்தின் 1ஆம் நாளை தொழுகைக்குரிய நாளாக ஏற்றுக்கொண்டார்கள். அங்கலாய்ப்பு, சத்தம், கூக்குரல் பிரயோஜனம் இல்லாது. எதற்காக சீஷர்கள் 1ஆம் நாள்ல ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து கதவை பூட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த வசனத்துல இருக்கு. தேவனை தொழுது கொள்கிறதுக்கு இல்ல, யூதர்களுக்கு பயந்ததினாலே. இவங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு முழுமையா விசுவாசிட்டாங்கன்னா இல்ல, ஓடி பார்த்தாங்க, பிரேதத்தை காணோம், ஆனா அவர் எழுப்பிட்டாரா அப்படின்னு முழுமையா விசுவாசிட்டாங்கன்னா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து நின்று தான் உயிர் தெழுந்து விட்டேன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டியது இருந்தது. பயந்து போய் ஒரு இடத்துல ஒடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ, யாரு நடக்க போதோ, இந்த இயேசுவை பிடிச்சு கொண்டுட்டாங்க, நம்ம அவரு கூட 3 வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தோமே, நம்மள என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு பயந்து ஒழிச்சு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது அப்படி. ஆனா இச்சை நிறந்தவன், சாத்தானுடைய ஊழியக்காரன் இதை என்னன்னு சொல்றான் தெரியுமா? சீஷர்களுக்கு போய் இயேசு உயிர் தெழுந்துட்டாராம், அதனால அதை சந்தோஷமாக அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடினார்களாம், தேவனை தொழுது கொண்டார்களாம்னு மாத்தி பேசுறான். ஆனா சரித்திரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என் இயேசு இவர்களுக்கு முன்பாக வந்து நின்று நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று அப்பொழுது நிரூபித்து காட்ட வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை அவர்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. அவ்வளவுதாங்க. இன்னொரு வசனம், அதையும் நம்ம விளங்கி கொள்ளுவோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற ஒரு வாக்கியம், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்தல் இராதபடிக்கு. நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் வந்துட்டு நீங்க எல்லாம் உங்க வீடு வீடா போய் எடுத்து பணத்தை சேர்த்து அப்படி செய்யாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் 1 நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்துல சேர்த்து வைக்க கடவன். இதை எடுத்துக்கிட்டு பவுல் சொல்லிட்டாரு, வாரத்தின் 1ஆம் நாள்ல காணிக்கை சேர்க்க சொல்லிட்டாரு, அதனால தொழுகை நாள் அப்படின்னு சொல்லி வாதிடுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். இங்க சபைக்கு போயோ ஆலயத்துக்கு போயோ பொதுவா நீங்க வசூலிச்சு வைங்க அப்படிங்கிற உத்தரவு இல்லை, ஆலயத்துக்கு போக சொல்லி உத்தரவு இல்லை, தொழுகை சொல்வது செய்வதற்குரிய உத்தரவு இல்லை. பரிசுத்த ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிப்பதற்காக நீங்க வாரந்தோறும் 1ஆம் நாள்ல கொஞ்சம் எடுத்து வீட்டுல வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் சொல்றாரு? வந்த பிறகு நீங்க பொருள் சேர்க்கிறீங்க, அதுலயும் உங்க கவனம் செலுத்துறது. அதெல்லாம் நீங்க வாரம் 1ஆம் நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல கொஞ்சம் காணிக்கை எடுத்து வச்சுக்கிடுங்க. 7ஆம் நாள் தொழுகைக்கு கோயிலுக்கு போயிருவான், ஆண்டவருக்கு காணிக்கை அங்கே செலுத்துவான். இது ஏழைகளை பராமரிப்பதற்காக, ஏழை பரிசுத்தவான்களை பராமரிப்பதற்காக உங்க வீடுல கொஞ்சம் காணிக்கை எடுத்து வச்சிருங்க, வீட்டை எடுத்து வச்சுக்கிடுங்க, அவன் வீட்டை வச்சுக்கிடுங்க, நான் வரும்போது அதை சேகரித்துக் கொடுக்குறேன்.
இதை எடுத்துட்டு தொழுகை எங்கேயாவது தொழுகை பற்றி இருக்கா? எங்கேயாவது தொழுகை மாற்றத்தை குறித்து இருக்கிறதா? இவர்கள் எல்லாம் 7ஆம் நாளிலே தேவனுடைய சமூகத்துல போய் ஜெப காலத்துல தொழுது கொண்டார்கள் என்பதற்கு வேதாகத்தில் அநேக ஆதாரம் இருக்குது. கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். எவ்வளவு வஞ்சகமான ஏமாற்று வேலை! இத்தனை தீர்க்கமான ஆதாரத்தோடு கூட, சரித்த சான்றோடு கூட, எப்படி ஓய்வு நாள் 7ஆம் நாள்ல இருந்து 1ஆம் நாளுக்கு சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது என்கிற சரித்திர சான்றோடு கூட சொன்னாலும் இந்த மாதிரி ஏதாவது வசனத்தை எடுத்து தான் ஆசையை தான் இச்சையை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த பாருங்க காணிக்க வாங்க சொல்லிட்டாரு. அவர் காணிக்கன்னு கூட சொல்லலைங்க. எதையாயிரும் உனக்கு என்ன முடியுமோ அதை எடுத்து வைப்பா. பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஏழை பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களை நம்ம பராமரிக்கணும். நான் வரும்போது நீ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத, அது இருக்கா இது இருக்கான்னு தேடிட்டு இருக்காத. அதெல்லாம் நீ வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்க, ஒவ்வொரு 1ஆம் நாளையும் நீ எதையாவது எடுத்து வைக்கப்பா, உன் வீட்டுல வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். இதுதானங்க அதுல இருக்கு. ஏதாவது தொழுகை பற்றி இருக்கா? கடுகளவுக்கு இருக்கா? இல்ல 7ஆம் நாள் 1ஆம் நாளுக்கு மாற்றிட்டாருன்னு எங்கேயாவது இருக்கா? இல்லாத ஒண்ணு யா சொல்லி ஜனங்களும் மோசம் போகிறீங்க. ஒரு வசனம், அதோட இந்த செய்தி முடிச்சு. பெரிய செய்திலாம் இல்லை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுநாட்டி மட்டும் பிரசங்கித்தார். அப்பம் விற்குதல், கூடி வருதல், அதெல்லாம் இருந்த உடனே, அது 1ஆம் நாள்ல அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. சரித்திர சான்று கொடுத்தாலும் கொடுக்க எடுத்து ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. எவ்வளவு ஆதாரபூர்வமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. ஏன்னா இவன் 1ஆம் நாளே ஓய்ந்திருந்து அது விடுமுறை இருக்கு, லகுவா இருக்கு, அப்படியே வாழ்ந்து பழகிட்டான். இன்னும் அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய இஷ்டம் இல்லை. அதெல்லாம் எங்கேயாவது வசனம் கிடைக்காத தேடி கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு வசனத்தை. இந்த பாருங்க, 1ஆம் நாள் சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க, 1ஆம் நாள்ல தேவனுடைய ஜனங்கள் கூடி இருக்காங்க, பவுல் அவருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறாரு, பாருங்க அப்பம் விட்டுக்கிறாங்க. அப்ப இது வந்து தொழுகை நாள் தானே அப்படின்னு தர்க்கம் பண்றதுக்கு பிரயாசப்படுறான். வியாக்கியானம் பண்ணி தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார். இந்த அப்பம் விற்கிறது நீங்க படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 46 வரை நீங்க வாசிங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், அனுதினமும் அப்பம் விட்டார்கள். இது ஒருவேளை ராபோச்சனம், கிறிஸ்தவ இயேசுவினுடைய பந்தி, அந்த விருந்து என்று சொல்லி நினைக்கலாம், இருக்கலாம். நான் இல்லைன்னா தர்க்கம் பண்றதுக்கு தெரியல. ஆனா அதை அனுதினமும் செய்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை இல்ல, 1ஆம் நாள் இல்ல. பவுல் வந்து இங்க எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதை தெளிவாக வசனம் சொல்லுது. பவுல் அங்க ஒரு வாரமா இருந்து ஊழியம் செஞ்சிருக்காரு, இவன் வேற இடத்துக்கு போறாரு, அவர் விடைபெற போகிறாரு. அதனால அவர்கிட்ட சத்தியத்தை கேட்கணும்னு சொல்லி, ஐயா என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அவரு அந்த 1ஆம் நாள் அவர் கூட்டி கொண்டு உட்கார வச்சு வேதத்தை கேட்டுக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அவர் ஓய்வு நாள் அவர்களுக்கு சம்பாஷித்தார். வசனம் சொன்னது, வாரம் வாரம் போய் சம்பாஷித்தார். ஐயா அடுத்த ஓய்வு நாள் வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது பவுல் வசனம் சொல்லுது, காரணம் சொல்லுது. கூடுகைக்கான காரணம் தொழுகை அல்ல. பவுல் புறப்பட போறாரு. அதனால அவர் போறதுக்கு முந்தைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் சொல்லி அவர் 1ஆம் நாள் அடுத்த நாள் போவோம், ஐயா இன்னைக்கு வந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க உட்கார்ந்து வேதத்தை இரவு முழுவதும் கேட்டவர்கள். அடுத்த நாள் காலையில அவர் போயிடுவார். இதுல 1ஆம் நாள் வந்து எப்ப தொடங்குது, எது, அந்த தர்க்கத்துக்குள்ள எல்லாம் போறாங்க. வாசித்த விளங்குற காரியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தை படிக்கணும்னு நினைச்சு உட்கார்ந்து ஆண்டு சொல்லி கொடுத்துருவார். வாஸ்தா தெரியுது எதுக்கு இந்த கூட்டம் நடந்துச்சு. பவுலும் புறப்பட போகிறாரு, அவர் விடைபெற போகிறாரு, அவர்கிட்ட இருந்து நிறைய சத்தியத்தை கேட்டுக்கணும் அப்படின்னு 1ஆம் நாள் கூடி வந்திருக்கிறாங்க. அவர் ஓய்வு நாள போதிச்சாரு, இன்னும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளும் கூடி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளவுதானே. இங்க ஓய்வு நாளை பற்றி எதுவும் இருக்கா? தொழுகை பற்றி இருக்கா? இல்லையே. நீ யார் கற்பனை பண்ணி எதுக்கு ஜனங்களை மோசம் போட்டுவ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாரந்தோறும் ஓய்வு நாள்தோறும் உபதேசம் பண்ணாருன்னு வசனம் இருக்கு.
புறஜாதிகள், மனமாறிய புறஜாதிகள் ஓய்நாள் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு கேட்ட வசனம் இருக்கு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பாடப்பறை கிட்டத்தட்ட 13 இடங்களில் இருக்கிறது. அதையெல்லாம் வேற காரணம் சொல்லிடுவான், யூதர்களுக்குன்றான். யூதர்களுக்கு அன்னைக்கு தான் வருவாங்க, அதனால போய் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து ஒரே ஒரு வசனம் கண்ணே கண்ணன் இருக்கு, அதுவும் எதுக்கு கூடுனாங்கன்னு இருக்குது. பவுல் விடைபெற போகிறார், பிரிந்து போக போறார், அதனால முதலாம் நாள் கூடி வந்தார்கள். அவர்கள் தொழுகைக்கு கூடி வந்தார்கள் என்று சொல்லவில்லையே. பவுல் விடைபெற போகிறார், அவர் விடை கொடுத்து அனுப்புவதற்காக, அவர் வாயிலிருந்து இன்னும் வார்த்தைகளை இறைப்பதற்காக முதலாம் நாள் கூடி வந்தார்கள். அவ்வளவுதானே. இங்க எங்கேயாவது ஓய்வு நாள் மாற்றத்தை பெற்றிருக்காருல்ல? நீங்க வந்து எல்லாரும் 7ஆம் நாள் தொழுகை செய்யக்கூடாது, இயேசு உயிர் தந்தாரு, முதல் நாள் வந்து தொழுகை செய்ய, நீங்க எங்கேயாச்சும் சொல்லியிருக்குதாங்க? இல்லாததை எதுக்கு இருக்குன்னு சொல்றீங்க? காரணம் வசனத்தில் இருக்கு. எதுக்கு கூடுனாங்கிற காரணம் வசனத்தில் இருக்கு. தொழுகைக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தந்த நாளை கொண்டாடுவதற்கு அல்ல, பவுலை விடை கொடுத்து அனுப்புவதற்காக, அவரோட கூட உட்கார்ந்து ஊழியம் செஞ்ச அந்த மனுஷனை விடை கொடுத்து அனுப்புவதற்காக இந்த கூட்டம் கூடியிருக்குன்னு வசனம் சொல்றது. நீ எதுக்கு மாத்தி பேசுற? எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் புதிய ஏற்பாட்டுல முதலாம் நாளை குறிக்கிற வசனம், வேற ஒரு வசனம் கிடையாது. இனியும் முதலாம் நாள் தொழுகிறால் அப்போஸ்தலருடைய உபதேசம் எங்க இருக்கு? இல்லாத ஒண்ண நீயா கற்பனை பண்ணிட்டு சரித்திரத்தின் மூலமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறது மூலமாக வெளிப்படுத்துற பிறகும் இனியும் எதையாவது சொல்லி உன்னை ஏமாத்தினாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக சுருக்கமாக முதலாம் நாள் இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல. உங்களை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செய்தியை இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். இவ்வளவு ஆதாரபூர்வமாக தெளிவாக வேத வாக்கியம் நமக்கு முன்பாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது இப்படி ஏதாவது வசனத்தை எடுத்து பொய்யான வியாக்கியானத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை, அவ்வளவுதான். இது தேவையில்லை. இந்த பிரசங்கம் அவ்வளவு ஆதாரமாக தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல் சரித்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது இதையும் விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்ம அதுலயே பழகிட்டோமா? இந்த முதலாம் நாள்லயே கோயிலுக்கு போய் போய் பழகிட்டோமா? இதாவது நமக்கு சௌகரியமா உலகம் முழுவதும் விடுமுறையா இருக்கா? அதனால இது ஒரு வசனத்தை காட்டினோடனே டக்குன்னு நம்ம மனசு எதிர்த்து அப்படின்னு சொன்னா பின்வாங்கிட கூடாது. பாத்தீங்களா? அதற்காக விலைக்கு காட்டினேன், அவ்வளவுதான். சீஷர்கள் பயந்ததினாலே கூடினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் விடைபெற போகிறார், ஆகினால கூடினார்கள். எங்கேயும் ஓய்நாள் ஆசைக்கு கூடினதாக வசனம் சொல்லலை ஐயா. எதுக்கே நம்ம ஏமாறணும்? ஆனா அதுக்கு மேல சரித்திரம் பேசுகிறது, வேத வாக்கியங்கள் பேசுகிறது, அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகளை ஓய்வு நாள் எவ்வளவு தீர்க்கமாய் ஆசிரிக்கப்பட்டது என்பது பேசப்படுகிறது. இதெல்லாம் விட்டுச்சு என் சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஏதாவது வசனத்தை கொடுத்து ஜனங்களை மோசம் போகக்கூடாது இல்லையா? எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய குணம், இயேசுவினுடைய குணம் 10 கட்டளைகளில் இருக்கிறது. அது அவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நான் நித்திய ஜீவனை பெறுவதற்காக கடைபிடிக்க முடியாது நேரடியாக கட்டளை. அது மாத்திரமல்ல, அந்த 10 கட்டளை இயேசு செய்தது போலவே செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிரமாணங்கள் இன்னும் மகிமைப்படுத்தப்பட்டது. மட்டுமில்லாதபடி இந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது 2ஆம் வருகையில பரிசுத்தவான்களை ஒடுக்கிற வேலை நடக்கும் பொழுது ஓடினால ஓடினாதப்பா, அந்த நாள் வந்துடக்கூடாது, இன்னைக்கே நீ ஜெபம் பண்ணுப்பா சொல்றேன். இந்த பிரமாணம் ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிப்பின் போது துவங்கி நித்தியத்திற்கு இருக்க போகும். விசுவாசம் தந்திரமாக உங்களையும் மிகவும் தந்திரமாக ஜனங்களை மோசம் போக்குவதற்காக ஆண்டவருடைய நாளை, கர்த்தருடைய நாளை, 7ஆம் நாளை சனிக்கிழமை தொழுது முதலாம் நாளுக்கு மாற்றி தீர்க்க தரிசனம் சொன்னது சரித்திரத்தில் நிறைவேறியது. இனியும் எதையாவது சொல்லி உங்களை மோசம் போக்குறதுக்கு நீங்க இடம் கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே?
மீண்டும் நாங்கள் குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக இந்த சின்ன சின்ன காரியங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. ஆதாரபூர்வமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை வரலாற்றின் மூலமாக எங்கள் கர்த்தர் எங்களுக்கு போதித்தீர். அந்த உண்மைகளுக்கு முரணாக எதையாவது எடுத்து எங்களை குழப்பிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுதும் இந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். உனக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் இவைகளை கேட்கும் பொழுது மோச போய்விடாதபடி உலகத்தினுடைய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்காக தவறுதலான உபதேசத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயங்கி விடாதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்து அவர்களுடைய உம்முடைய நாளை தொழுது கொள்வதற்கு தீர்மானிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். உம்முடைய பிரமாணத்தை, உம்முடைய குணத்தை அவருடைய இருதயங்களை எழுதுவதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் அவர்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏவும்படியாக ஒரு சமூகத்தை வச்சிருக்கிறேன். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வருகை மட்டும் இல்லை, காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தால் வேண்டுகிறேன் அன்பு மீத பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.